தமிழ் குர்ஆன். எங்கள் இறைவனே, அவர்களிடையே உன்னுடைய வசனங்களை ஓதி காண்பித்து அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து அவர்களை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு தூதரை அவர்களிலிருந்தே எழுந்திடச் செய்வாயாக. நிச்சயமாக நீயே வல்லமை மிக்கோனுமாகவும் பெரும் ஞானமுடையோனாகவும் இருக்கின்றாய். இப்ராஹிமுடைய மார்க்கத்தை புறக்கணிப்பவன் யார்? தன்னை தானே தாழ்த்தி கொள்பவனைத் தவிர. நிச்சயமாக நாம் அவரை தூய்மையாளராக இவ்வுலகில் தேர்ந்தெடுத்தோம். நிச்சயமாக அவர் மறுமையில் நல்லடியார் கூட்டத்திலேயே இருப்பார். இன்னும் அவரிடம் அவருடைய இறைவன் என்னிடம் முற்றிலும் வழிபட்டவராகச் சரணடையும் என்று சொன்னபோது அவர் அகிலங்களின் இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்டவனாகச் சரணடைந்தேன் என்று கூறினார். குறிப்பு: இப்ராஹிம் நபி அவர்கள் இறைவனிடம் செய்த துவா பிரார்த்தனையை நாம் அறிந்து கற்றுக்கொள்வதற்கு இறைவன் தெளிவுபடுத்துகிறார். இந்த உலகில் தோன்றிய இறை தூதர்களில் பெரும்பாலானோர் இப்ராஹிம் நபியின் சந்ததியினரே. இந்த உலகில் தோன்றிய அனைத்து இறை தூதர்களும், குறிப்பாக இப்ராஹிம் நபி மற்றும் அவருடைய சந்ததியினர் அனைவரும் ஒரே கொள்கையை, மார்க்கத்தை தான் மக்களிடம் எடுத்து கூறினார்கள். அதாவது, இறைவன் ஒருவனே, வணக்கத்திற்குரிய இறைவன் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை மற்றும் நாம் இறைவனை வழிபட்டவராகச் சரணடைதல் என்பதே அந்த கொள்கையாகும். மூசா நபி, ஈசா நபி, முஹம்மது நபி ஆகியோர் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இறைத்தூதர்கள் இப்ராஹிம் நபியின் சந்ததியினரே.